ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் காலை வணக்கம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டீக்கல்பட்டியில் இருக்குது. டீக்கல்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கோபால சுவாமி கோவில். இது ஒரு கில்ஸு தான். மலைக்கு மேலே ஏறி தான் அந்த கோயிலை பார்க்க வேண்டியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலைக்கு மேலே ஒரு கோபுரம் தெரியுது வருங்க, அதான் கோயில். இது மலைக்கு மேலே ஏறி தான் இந்த கோயிலை பார்க்க வேண்டியிருக்கோம். ஆரம்பத்துலேயும் நீங்கள் போகும்போது துளசி மாலையும் விளக்கம் வாங்கிட்டு போயிருங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா டீக்கல்பட்டிலேருந்து மினி பஸ் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை இறக்கி விட்ருவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 வீலர்லேயும் வரலாம். நீங்கள் வந்த உடனே முதல்ல இவங்களை விநாயகர் வரவேற்பார். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மலை சின்ன மலை தான். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஏறி சாமியை கும்பிட்டு இறங்கிடலாம். அந்தளவுக்கு சின்ன மலை தான். இவர் தான் கோபாலசாமி. இவரை உருவ சிலையை வெண்கலத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டு போகலாம். இது இந்த கோயிலில் உள்ள சின்ன தேர். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும். விஷ்ணுவா பெருமாளான்னு தெரியல, விஷ்ணுன்னு நினைக்கிறேன். படுத்த நிலையில் காட்சி கொடுத்துருப்பாரு. நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இதான் அந்த மலையோட ஒரு பகுதி. இது அப்படியே அந்த இடத்துல நிற்கிது. எப்போ விழுவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேஃபாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் மேலே படியேறி வந்தீங்கன்னா மேலே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் நீங்கள் உட்காந்து இளைப்பாறிட்டு போகலாம். அப்படியே நீங்கள் பாதி தூரம் மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு அருமையான வியூ கிடைக்கும். அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிங்க. மேலே பெயிண்டிங்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. அருமையான பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே போய் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு வாங்க. படிகள்லாம் அப்படியே செங்குத்தாக ஏறி போகும். அப்படியே ஏறி மெதுவாக தான் போகணும். இது படிக்கட்டுகள் தான் கட்டியிருக்காங்க. வீட்டில் உள்ள படிக்கட்டு மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது. அப்படி ஏறி போனோம்னா கோபாலசுவாமியை பார்க்கலாம். இப்போக்கி இருட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் போயிருந்தப்போ பூட்டி கிடந்துச்சு. இத்தனைக்கும் காலையில் ஒரு 8 மணிக்கு தான் போயிருந்தோம். அப்போயே பூட்டி கிடந்துருச்சு. இங்கே ஒவ்வொரு அவதாரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், கூர்ம அவதாரம்ன்ட்டு ஏகப்பட்ட அவதாரங்களை வரைபடம் மூலமாக காமிச்சிருக்காங்க. நல்லா அழகாக தான் இருக்குது.
இன்னும் பெயிண்டிங் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது.